இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள பாத்திரங்கள் அனைவரும் உண்மையான வரலாற்று மாந்தர்களே. இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள 2 அறிக்கைகளும் வரலாற்று ஆவணங்களே. இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள காட்சிகள் அனைத்தும் உண்மையான வரலாற்று சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட கற்பனைகளே. இந்த படத்தில் வரலாற்றை திரிப்பவர்கள் பொய்யர்கள், சந்தர்ப்பவாதிகள் ஆகியோரை தவிர வேறு எவரது மனமும் துன்புறுத்தப்படவில்லை. அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, வரலாற்றின் மீது ஆர்வம் கொண்ட தமிழ் சினிமா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களின் வணக்கம். 65 ஆண்டுகளுக்கு முன்பாக 1959ஆம் ஆண்டில் சிவகங்கையின் வீரமிக்க காலனி ஆதிக்க எதிர்ப்பு போராட்ட வரலாற்றை சிவகங்கை சீமை எனும் பெயரில் திரைப்படமாக தயாரித்து வெளியிட்டார் கவிஞர் கண்ணதாசன். தமிழக அரசு வெளியிட்டிருந்த சிவகங்கை சரித்திர கும்மி, சிவகங்கை அம்மானை, திருநெல்வேலி மானுவல், ராமநாதபுரம் மானுவல், மேஜர் வெல்ஸின் நாட்குறிப்பு, கார்டுவெல் எழுதிய திருநெல்வேலி சரித்திரம் மற்றும் ஹிஸ்டரி ஆஃப் மெட்ராஸ் ஆர்மி ஆகிய ஆவணங்களை தனது திரைப்படத்திற்கான ஆதாரங்களாக அவர் கொண்டிருந்தார். இருப்பினும் இந்த ஆவணங்களிலிருந்தும் பல முக்கியமான காட்சிகளை அவர் படம் பிடிக்க தவறிவிட்டார் என்பது என்றும் நமக்கு வருத்தம் தரக்கூடியதாகவே அமைந்துவிட்டது. இருப்பினும் தன்னால் இயன்ற அளவிற்கு நேர்த்தியான எளிமையான சினிமாவாக அப்படத்தை தயாரித்து கொடுத்தமைக்காக கவிஞர் கண்ணதாசனுக்கு நாம் எப்போதும் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இன்று சிவகங்கையின் காலனி ஆதிக்க எதிர்ப்பு போராட்ட வரலாறு குறித்து பல்வேறு புதிய உண்மையான தகவல்கள், ஆதாரங்கள் மற்றும் உணர்ச்சியூட்டும் சம்பவங்கள் நமக்கு கிடைத்துள்ள நிலையில் சினிமா எனும் அறிவியல் கலையானது வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற மிகவும் பிரமிப்பு தரக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளையும் கொண்டுள்ள நிலையில் சிவகங்கை குறித்து ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தையோ அல்லது நீண்ட இணைய தொடரையோ நாம் கொண்டு வர முடியும். ஒரு படம் அல்ல, 2 படங்கள் அல்ல, நூற்றுக்கணக்கான படங்களை எடுப்பதற்கான வீரமும் தீரமும் நாற்றுப்பற்றும் கொண்ட காலனி ஆதிக்க எதிர்ப்பு போராட்ட வரலாற்றின் உண்மை சம்பவங்கள் ஆயிரக்கணக்கில் இம்மண்ணில் கொட்டி கிடக்கின்றன. அத்தகைய பெருமைக்குரிய சிவகங்கை வரலாற்றின் பக்கம் தமிழ் திரை கலைஞர்களும் தங்களின் கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதற்காக எங்களால் இயன்ற அளவு இந்த ஆவண சினிமா படத்தை தயாரித்து உங்கள் முன்பாக வைக்கிறோம். இந்த சிறிய ஆவண சினிமா ஒரு மாபெரும் திரைப்படமாக வளர்ச்சியடைவதற்கு உங்களால் முயன்ற வரையில் எல்லா வழிகளிலும் செயல்படுங்கள் என கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம். இன்றைக்கு 2025 ஜூன் மாதம் 2ஆம் தேதி. நாம் 225 வருடங்களுக்கு முன்னால் செல்கிறோம். அப்பொழுது இன்றைய கிழமை செவ்வாய், தும்மதி வருடம், வைகாசி மாதம் 22ஆம் தேதி. பாஞ்சாலங்குறிச்சியை வீழ்த்திய கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவம் அங்கிருந்து நேராக ஓய்வெடுப்பதற்காக ராமநாதபுரம் செல்ல தயாராகிறது. அப்பொழுது சிவகங்கை தங்களுக்கு எதிராக இருப்பதை அறிந்து வந்ததனால் அவர்கள் சிவகங்கை எல்லை வழியாக ராமநாதபுரம் செல்வதற்கு முடிவெடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 1801 மே மாதம் 26ஆம் தேதி பாஞ்சாலங்குறிச்சியின் அருகில் இருக்கிற கிழக்கிந்திய கம்பெனியின் முகாமான நாகலாபுரம் முகாமிலிருந்து புறப்பட்ட கும்படி படையானது இன்றைக்கு இங்கே திருப்போணத்திற்கு வந்து சேர்கிறது. திருப்போணத்திற்கு கிழக்கிந்திய கம்பெனியின் படை வந்து சேரும் பொழுது தேதி ஜூன் 2. இங்கு அந்த படை வந்தவுடன் அங்கிருந்து கொண்டு வந்த சரக்குகளை, அதாவது நாகலாபுரத்திலிருந்து கொண்டு வந்த சரக்குகளை மதுரைக்கு அனுப்புவதற்காக கேப்டன் ஜேம்ஸ் கிரஹாம் என்பவனை படைகளுடன் பாதுகாப்பாக இங்கிருந்து மதுரைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் திருப்போணத்திற்கு வந்த அன்றே திருப்போணத்தில் மருதுபடை வீரர்கள் தங்கள் கண்களில் தென்பட்டதாக ஜேம்ஸ் எழுதுகிறார். அது மட்டும் இல்லாமல் அன்று இரவு அவர்கள் தங்கியிருந்த முகாமிற்கு அருகிலே இருந்த வெற்றிலை கொடிக்காலில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாகவும் அவர் எழுதியிருக்கிறார். திருப்போணத்தை சுற்றிலும் வெடித்தலை கொடிக்கால்கள் போட்டிருப்பது நமக்கு தெரியும். இந்த ஆற்றங்கரையில் தான் அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் முகாமிட்டு தங்கியிருக்கிறார்கள். அந்த இடம் என்ன என்பதை இன்று நமக்கு இது சரியாக தெரியாது. ஜூன் 2 கோரிலுக்கு காலடி வைத்த தினம். இன்று தொடங்கிய போர் ஜூன் 12ஆம் தேதி ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கங்கை கொண்டான் எனும் ஊரில் முடிகிறது. இந்த 2ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான 10 நாட்கள் நடைபெற்ற விவரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு இந்த படத்தின் மூலமாக சொல்ல நான் விரும்புகிறேன். ஏனென்றால் 12ஆம் தேதி தான் கர்னல் அக்னியு கங்கை கொண்டானிலிருந்து அவனுடைய எச்சரிக்கை அறிக்கை, அதாவது சிவகங்கை மக்கள் மருதுவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று கடுமையாக எச்சரித்த அந்த அறிக்கையை வெளியிடுகிறான். அதற்கு பதிலடியாகத்தான் சின்னமருது பாண்டியர் 16ஆம் தேதி ஜம்புத்தீவு புராணத்தை வெளியிட்டிருக்கிறார். இங்கு 2ஆம் தேதி வந்த இரவு அவர்கள் வெடிச்சத்தம் கேட்ட தகவலை எழுதியிருக்கிற வெல்ஸ் 3ஆம் தேதி எந்த தகவலையும் அவன் குறிப்பிடவில்லை. ஆனால் 4ஆம் தேதி அவர் ஒரு தகவலை சொல்கிறார். அதாவது மதுரைக்கு சரக்குகளுடன் பாதுகாப்பிற்காக அனுப்பப்பட்ட கேப்டன் ஜேம்ஸ் கிரஹாம் திருப்பி வரும்பொழுது திருப்போணத்திற்கு 3 மைலுக்கு முன்னரே மேஜர் கிரஹாம் மருது படை வீரர்களிடம் மாட்டிக்கொண்டதை அடுத்து திருப்போணம் முகாமிலிருந்து சில படைகளை லெப்டினன்ட் ஷெப்பர்ட் என்பவன் தலைமையிலே அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களுக்கும் மருதுபடை வீரர்களுக்கும் கடுமையான சண்டை நடக்கிறது. இந்த சண்டையில் கும்படி படையிலே சிலர் இறந்து விடுகிறார்கள், மருது படையிலும் சிலர் இறந்து விடுகிறார்கள். கும்படி படையில் 30 பேர் காயமடைந்திருக்கிறார். அன்றைய நிலையில் கும்படி படைகளுடைய நிலவரம் மிகவும் பலவீனமான ஒரு நிலைதான். ஏனென்றால் கும்படியின் காலாட்படை வேகமாக செல்லக்கூடிய சக்தியை இழந்த ஒரு படையாக இருக்கிறது. குதிரைப்படையோ
மருதுபடை வீரர்களை வேகமாக விரட்டிச் செல்வதற்குரிய நிலப்பரப்பு இல்லாத ஒரு பிரதேசமாக இது இருக்கிறது. மூன்றாவதாக, மருதுபடையினர் மிக மிக எச்சரிக்கையாக நடந்து கொண்டு வருகின்றனர். அதனால் கிழக்கிந்திய கம்பெனி படை முன்னேறுவதில் தாமதம் ஏற்படுகிறது. ஆனால் இன்னும் மருதுபடையும் கிழக்கிந்திய கம்பெனியின் படையும் நேருக்கு நேர் சந்திக்கவில்லை. 5ஆம் தேதி எந்த விதமான தகவலும் இல்லை. 6ஆம் தேதியும் எந்த விதமான தகவலையும் மேஜர் வெல்ஸ் குறிப்பிடவில்லை. 7ஆம் தேதி ஒரு முக்கியமான நாள். இன்று திருப்போணத்திலிருந்து திருப்பாச்சேத்தியை நோக்கி கும்பனியின் படை புறப்படுகிறார். ஏற்கனவே மேஜர் கிரகாம் இவர்கள் பாதிக்கப்பட்ட விஷயத்தை கேட்டு கர்னல் அக்னியும் அவருடைய தலைமையகத்திலிருந்து திருப்பாச்சேத்திக்கு வந்து சேர்கிறார். மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்கின்ற இந்த நெடுஞ்சாலையில் வைகை ஆற்றின் தெற்கு கரையின் அருகிலே வருகின்ற அந்த நெடுஞ்சாலையிலே தான் கிழக்கிந்திய கம்பெனியின் படை செல்கிறது. ஆங்காங்கு மறைந்திருக்கிற மருது படையினர் அவர்களை தாக்கி கொண்டு வருகிறார். திருப்பாச்சேத்திக்கு படை சென்று விடுகிறார். திருப்பாச்சேத்தியில் என்ன நடந்தது என்பதை நாம் திருப்பாச்சேத்தியிலே போய் பார்ப்போம். இன்று ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று எந்த சம்பவங்களும் நடந்ததாக ஜேம்ஸ் வெல்ஸ் குறிப்பிடவில்லை. இன்று ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றும் எந்த சம்பவங்களும் நடந்ததாக ஜேம்ஸ் வெல்ஸ் குறிப்பிடவில்லை. இன்று ஜூன் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளை ஒரு முக்கியமான நாள் என்று சொன்னேன். ஏனென்றால் மருதுபடையை போகிற போக்கில் தட்டிவிட்டு போய்விடலாம் என கர்னல் அக்னியோ நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் திருப்போணத்தில் நடந்த தாக்குதல்களை கேள்விப்பட்டதும் தலைமையகத்திலிருந்து கர்னல் அக்னியோ திருப்பாச்சேத்தியை நோக்கி புறப்பட்டு வந்து சேர்ந்த நாள் இன்று. அது மட்டும் இல்லாமல் திருப்பாச்சேத்தியில் சில முக்கியமான சம்பவங்கள் நடக்கின்றன. திருப்பாச்சேத்தி திருப்புவனத்திலிருந்து 8 மைல் தொலைவில் உள்ளது. இப்பகுதியில் மேற்கிலிருந்து கிழக்காக வைகை ஆறு ஓடுகிறது. வைகை ஆற்றின் தெற்கு கரைக்கு அருகே நெடுஞ்சாலை இருக்கிறது. நெடுஞ்சாலையின் இடதுகை பக்கம் வைகை ஆற்றின் தென்கரை இருக்கிறது. நெடுஞ்சாலையின் வலதுகை பக்கம் சமவெளி இருக்கிறது. இந்த சமவெளி பகுதியில் இருந்துதான் மருதுபடை வீரர்கள் அடிக்கடி வந்து தாக்குதல் செய்துவிட்டு மறைந்து கொள்கிறார்கள். பிற்காலத்திலே கொரில்லா தாக்குதல் என்று சொல்லப்படுகிற அந்த போர் முறையிலே அப்பொழுது மருதுபடையினர் திடீரென்று தாக்கிவிட்டு சென்று விடுகிற போர் முறையை கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். இந்நிலையில் மருதுவின் படையினர் தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதியை நோக்கி, அதாவது வைகை ஆற்றின் தெற்கு கரையை நோக்கி செல்வதற்கு முயல்வதாக கம்பெனி படை வீரர்கள் வந்து தெரிவிக்கிறார்கள். வைகை ஆற்றின் தெற்கு கரை ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்தை மருது படையினர் கைப்பற்றிவிட்டால் தாங்கள் முன்னேறி செல்ல முடியாது என்பதை உணர்ந்திருந்த கம்பெனி இராணுவ அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த ஆற்றங்கரையை மருது படையினர் கைப்பற்றி விடாமல் இருப்பதற்காக தனிப்படையை உருவாக்குகிறார்கள். மேஜர் கிரே என்பவன் அப்படைக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறான். அவனிடம் 6வது காலாட்படையின் 2வது பிரிவு படையும் 6 பவுண்டு பீரங்கிகள் 2ம் கொடுக்கப்படுகின்றன. இதை வைத்துக் கொண்டு மருதுபடையினர் ஆற்றங்கரையை கைப்பற்றி விடாமல் பார்த்துக்கொள் என்று உத்தரவிடுகிறார்கள். ஆனால் மேஜர் கிரே ஆற்றங்கரையில் நின்று அந்த ஆற்றங்கரையை பாதுகாப்பதற்கு பதிலாக வடக்கு பகுதியிலே சமவெளியிலே நின்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற மருதுபடையினரை தாக்குவதற்கு கிளம்பிவிடுகிறார். இதனால் மருதுபடையினர் ஒரு பகுதியினர் ஆற்றங்கரையை கைப்பற்றி விடுகின்றனர். ஆற்றங்கரையிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த சாலையில் எவ்வளவு தூரத்தில் அந்த படை வருகிறது என்பதை தெளிவாக பார்த்து விட முடியும். அதன் மூலம் அவர்கள் தாக்குதலுக்கான வியூகங்களை அமைக்க முடியும். அந்த அடிப்படையில் ஆற்றங்கரையை கைப்பற்றியவுடன் அவர்கள் அங்கிருந்து வடக்கு நோக்கி மேஜர் கிரேயை தொடர்ந்து தாக்குவதற்கு செல்கிறார்கள். ஒரு மேஜர் கிரே நன்றாக மாட்டிக்கொள்கிறான். அவனுக்கு வடபுறமும் மருதுபடை இருக்கிறது, தென்புறமும் மருதுபடையினர் இருக்கிறார்கள். இதன் விளைவு மேஜர் கிரே சுட்டுக் கொல்லப்படுகிறான். முதன் முறையாக மருது படை வீரர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனியின் ராணுவ அதிகாரி மேஜர் கிரே. இது ஒரு அதிர்ச்சியான செய்தி. இது தவிர லெப்டினன்ட் கர்னல் ரியான் என்பவன் மருதுவின் படையினரோடு மோதிக்கொண்டிருக்கிறான். கிரே கொல்லப்பட்டதை அடுத்து மருது படையினர் ரியானுக்கு குறிவைக்கிறார்கள். அவனை காப்பாற்றுவதற்காக கம்பெனி படையினர் உடனடியாக பின்வாங்கி வந்து விடுகிறார்கள்.
இப்பொழுதுதான் கர்னல் அக்னியோ திருப்பாச்சேத்தி வந்து சேர்கிறான். போர்க்கள நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதை அறிந்த அவன் அங்கிருந்த ஒரு சத்திரத்தின் பின்பகுதியில் இருந்து மருது படையினரை தாக்குமாறு லெப்டினன்ட் கர்னல் பிளாக்கர் என்பவனுக்கு உத்தரவிடுகிறார். வெல்ஸ் குறிப்பிடுகிற இந்த சத்திரம் திருப்புவனத்திற்கும் திருப்பாச்சேத்திக்கும் இடையில் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறது. அந்த சத்திரத்தின் இடத்தை அவர்கள் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த திட்டம் பலனளிக்கிறது. சத்திரத்திற்கு பின்புறம் மறைவாக நின்று பிளாக்கர் தலைமையிலான படை சுடும் பொழுது மருதுபடை வீரர்கள் அதை எதிர்பார்க்கவில்லை. இந்த தாக்குதலில் சுமார் 70 மருது படையைச் சேர்ந்த வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று வெல்ஸ் எழுதியிருக்கிறார். ஆனாலும் பிளாக்கர் என்ற அந்த லெப்டினன்ட் கர்னலுக்கு ஏற்கனவே காலில் அடிபட்டிருந்தது. இந்த தாக்குதலில் மேலும் பலமான ஒரு காயத்தை அவன் அடைந்திருக்கிறான். இதற்கு அடுத்து ஏதேனும் ஒரு அடர்ந்த தோப்பு உள்ள ஒரு கிராமத்தை உடனடியாக கண்டுபிடித்து அதில் போய் நாம் தங்க வேண்டும் என்று அக்னி உத்தரவிடுகிறான். அந்த அடிப்படையில் கேப்டன் நகில் என்பவன் தலைமையில ஒரு குழு உருவாக்கப்படுகிறது. அந்த குழு 2 குழுவாக பிரிக்கப்படுகிறது. அதில் ஒன்று லெப்டினன்ட் பார்மிண்டர் என்பவன் தலைமையிலும் இன்னொன்று லெப்டினன்ட் ஸ்டூவர்ட் தலைமையிலும் பிரிக்கப்படுகிறது. அடர்ந்த தோப்பு உள்ள கிராமத்தை தேடி காட்டுக்குள் நுழைந்த லெப்டினன்ட் பார்மிண்டர் தலைமையிலான குழுவை மருதுபடை வீரர்கள் மிகவும் கடுமையாக தாக்க தொடங்குகிறார்கள். இதனால் உடனடியாக அப்படையினர் பின்வாங்குகிறார்கள். அப்படி பின்வாங்கும் பொழுது லெப்டினன்ட் பார்மிண்டரை தனியாக விட்டு பின்வாங்கி வந்து விடுகிறார்கள். இதனால் பார்மிண்டர் தனியாக போரிடுகிறான். அவனிடம் ஒரே ஒரு வாள் மட்டுமே இருந்தது. ஏற்கனவே அவன் உடலில் 5 இடங்கள் ஈட்டியால் குத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு கையில் நாட்டு துப்பாக்கியும் இன்னொரு கையில் குத்துட்டியும் வைத்திருந்த மருதுபடை வீரர் ஒருவர் வருகிறார். பார்மிண்டரை ஈட்டியால் குத்தி கை துப்பாக்கி வைத்திருந்த கையால் கீழே தள்ளுகிறார். பார்மிண்டரின் தோலை குத்திய ஈட்டியின் அடிப்பகுதி தரையில் நின்று விடுகிறது. பார்மிண்டர் நிமிர்கிறான். தோளில் குத்திய ஈட்டியும் நீட்டியவாறே இருக்கிறது. அதே சமயம் பார்மிண்டர் தன் கையில் இருந்த வாளால் தன்னை குத்திய மருதுபடை வீரரின் கால்களை ஒரே வீச்சில் வெட்டி விடுகிறான். இதனால் அவர் கீழே விழுந்து இறந்து விடுகிறார். இச்சமயத்திலே பார்மிண்டரை விட்டு போன படையினர் மீண்டும் திரும்பி வந்து பார்மிண்டரை தூக்கிச் செல்கின்றனர். அதே சமயம் இன்னொரு பக்கம் லெப்டினன்ட் ஸ்டூவர்ட் தலைமையிலே தோப்புக்குள் முன்னேறி சென்ற படையினர் மருதுபடை வீரர்களோடு தாக்குதலை நடத்துகிறார்கள். அதில் மருதுபடை வீரர் ஒருவர் தாக்கியதால் ஸ்டூவர்ட்டின் ஒரு பக்க முகத்தாடை உடைந்து விடுகிறது. ஆனால் கம்பெனியின் படை மிக அதிக அளவில் பெருகுகிறது. எனவே தாக்குதலை கடுமையாக தொடுக்கிறார்கள். இதனால் மருதுபடையினர் பின்வாங்கி காட்டுக்குள் சென்று மறைந்து விடுகிறார். இன்றைய தாக்குதலில் கம்பெனி படையினர் 16 பேர் இறந்ததாக வெல்ஸ் குறிப்பிடுகிறார். இனி கம்பெனி படை திருப்பாச்சேத்தியிலிருந்து மானாமதுரையை நோக்கி செல்கிறது. மானாமதுரையில் என்ன நடந்தது என்பதை மானாமதுரையில் சென்று பார்ப்போம். இன்று ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று எதுவும் சம்பவங்கள் நடந்ததாக ஜேம்ஸ் வெல்ஸ் குறிப்பிடவில்லை. இன்று ஜூன் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திருப்பாச்சேத்தியிலிருந்து புறப்பட்ட கம்பெனி படை முத்தனேந்தலை கடந்து ராஜகம்பீரத்தை கடந்து மானாமதுரை வருவதற்குள் கடுமையான எதிர்ப்பை சந்திக்கிறார்கள். இன்று ஜூன் 10 புதன்கிழமை மருதுபடை வீரர்களின் கடுமையான தாக்குதலை சமாளிப்பதற்காக மேலும் கூடுதலான படை வேண்டி அக்னி மதுரைக்கு தகவல் அனுப்புகிறான். அப்போது மேஜர் ஷெப்பர்ட் என்பவன் படையை நடத்தி செல்கிறான். அவன் மிகுந்த மன வலிமையுடையவன் என வெல்ஸ் குறிப்பிடுகிறான். வைகை ஆற்றின் உள்ளே இருந்து தாக்கிய மருதுபடை வீரர்களை அவன் மிக கடுமையாக கரை வழியாக தாக்கியதில் ஏராளமான மருதுபடை வீரர்கள் காயமடைந்தும் பலியாகியும் இருக்கிறார்கள். அதே சமயம் காட்டுக்குள் இருந்து வந்த மருதுபடையின் வீரர்கள் அதிகமான அளவில் திரண்டு வந்து தங்களது வேல் கம்புகளால் கம்பெனி படையினரை குத்தி கொள்கின்றனர். இப்பொழுது மருதுபடையில் சுமார் 3000 பேர் இருந்ததாக வெல்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதன் பிறகு கேப்டன் காட்ஃப்ரே என்பவன் தலைமையில் அதிகமான சிப்பாய்களை கொண்ட படை கம்பெனிக்கு வந்து சேர்கிறது. இதனால் கும்பனி படை மேலும் வலிமை பெறுகிறது. அச்சமயத்தில் நடந்த தாக்குதலிலே மருது படையினர் வெடிகுண்டுகளை வீசுகிறார்கள். அதில் ஒரு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்து சிதறிய பின்னர் கும்பனி படையினரின் மீது விழுகிறது. அதில் ஒரு பெரிய வெடிகுண்டு துண்டு தாக்கியதில் கேப்டன் திராட்டர் என்பவனுக்கு கடுமையான காயம் ஏற்படுகிறது. இத்துடன் மானாமதுரையில் தாக்குதல்கள் நிறைவு பெறுகின்றன. மானாமதுரையிலிருந்து நேரடியாக அவர்கள் பார்த்திபனூர் புறப்படுகிறார்கள். இதுவரை வைகை ஆற்றின் கரை வழியாகவே வந்த நெடுஞ்சாலையில் பயணித்த கும்பனி படை இப்பொழுது வைகை ஆற்றின் கரையை விட்டு விலகி தெற்கு நோக்கி பார்த்திபனூருக்கு செல்கிறது. பார்த்திபனூரிலே ஒரு சிறிய அளவிலான முகாம் ஒன்றை அமைக்கிறது. அங்கிருந்த கோவிலில் கும்பனி படையினர் தங்கியிருக்கிறார்கள். ஆனால் கோவிலில் தங்கியிருந்த கும்பனி படையினர் மீது மருது படையினர் வெடிகுண்டுகளை வீசி இருக்கிறார்கள். இந்த இடத்திலே ஜேம்ஸ் வெல்ஸ் ஒரு கருத்தை முன்வைக்கிறான். அது ஒரு காட்டுப்பகுதியில் அந்த முகாம் இருக்கிறது. அந்த முகாமுக்கு பின்புறம் மிகப்பெரிய கண்மாய் ஒன்று இருக்கிறது. காட்டுப்பகுதியிலே மருது படையினர் முகாமை சுற்றிலும் இருப்பதை
இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஒருவேளை கண்மாய்க்குள் இறங்கி வந்து தாக்கினால் கம்பெனி படை முற்றிலும் அழிந்துவிடும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட அச்சத்திலேயே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மருது படையினர் கண்மாய்க்குள் இறங்கி தாக்குதலை நடத்தவில்லை. இன்று ஜூன் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திபனில் இருந்த கம்பெனி படை பரமக்குடியை நோக்கி புறப்படுகிறது. இந்த இடத்திலே சில விவரங்கள் நமக்கு சரியாக கிடைக்கவில்லை. பழமநேரி எனும் ஆற்றங்கரையின் வழியாக கும்பனி படை செல்கிறது. அதற்கு மேஜர் செப்பர்ட் தலைமை தாங்கி செல்கிறான். போய் பரமக்குடியை கைப்பற்றுகிறான் என்று ராஜையன் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த பழமநேரி ஆற்றங்கரை எங்கிருக்கிறது, பழமநேரி ஆறு என்று எதை குறிப்பிடுவார்கள் என்பதை நாங்கள் சென்ற பயணத்திலே எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே சமயம் பரமக்குடியிலிருந்து அவர்கள் மீண்டும் வைகை ஆற்று கரை ஓரமாகவே அவர்கள் படையை நடத்தி செல்கிறார்கள். இன்று ஜூன் 12ஆம் தேதி புதன்கிழமை, ஆனி மாதம் 1ஆம் தேதி. இன்றைக்கு தேதி 1801 ஜூன் 12. மானாமதுரையில் நடந்த கடுமையான தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத கம்பெனி படையினர் அங்கிருந்து விரைவாக தப்பி ஓடி வைகை ஆற்றின் கரையை வந்து பார்த்திபனூர் வழியாக கங்கை கொண்டானுக்கு வருகிறார்கள். இந்த கங்கை கொண்டானில் தான் அக்னியோ வந்து மறைந்து கொள்கிறான். அவனுடைய படைகளும் இங்கு இருக்கின்றன. இங்கே தங்கியிருந்த அக்னியோ இன்றுதான் தன்னுடைய எச்சரிக்கையை, அதாவது சிவகங்கை மக்களுக்கான எச்சரிக்கையை தெரிவித்தான். சிவகங்கை மக்கள் மருதுபாண்டியர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று மிகவும் கடுமையாக அவன் எச்சரித்த அறிக்கைக்கு பதிலடியாகத்தான் சின்னமருது தன்னுடைய ஜம்புத்தீவு பிரகடனத்தை வெளியிட்டார். இந்த இடம்தான் கர்னல் அக்னியோ மருது படையிடம் தோற்று ஓடி கடைசியாக வந்து ஒளிந்த இடம். இந்த இடம் ராமநாதபுரத்தைச் சேர்ந்தது என்பதால் மருது படையினர் பார்த்திபனூருக்கு பிறகு தொடர்ந்து மோதாமல் சென்று விடுகின்றனர். அதன் பிறகு இங்கிருக்கும் அக்னியோ ராமநாதபுரத்துக்கு சென்று பாதுகாப்பாக தங்கிவிடுகிறான். மருது படையினருடன் இவ்வளவு கடுமையான முறையில் தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று கர்னல் அக்னியோ ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. 7ஆம் தேதி திருப்பாச்சேத்திக்கு வந்து சேர்ந்த அக்னியோ கடந்த 5 நாட்களாக நடந்த சண்டையிலே அவன் எதிர்பாராத அளவிலான இழப்புகளை சந்தித்திருக்கிறான். சில இடங்களில் கம்பெனி படையின் கை ஓங்கியிருந்தாலும் மருதுவின் படைக்கு கிடைத்த வெற்றிகளும் சாதாரணமானவை அல்ல. சிவகங்கை மக்களின் ஆதரவுதான் மருதுவின் படைக்கு கிடைத்த வெற்றிக்கான அடிப்படையான காரணம் என்பதை கர்னல் அக்னியோ கடந்த 5 நாட்கள் நடந்த போர்கள் அனுபவத்திலிருந்து புரிந்து கொண்டான். மருதுவிடமிருந்து மக்களை பிரிக்கவில்லை என்றால் கம்பெனி படை வெற்றி கொள்வது கடினம் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். எனவே சிவகங்கை மக்களையும் மருதுவையும் பிரிப்பதற்கான முயற்சிகளை, மருதுதான் வெற்றி பெறுவார் என மக்கள் மருதுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை தகர்ப்பதற்கான முயற்சிகளை குறித்து அவன் சிந்தித்தான். கம்பெனியின் இராணுவ தலைமை அதிகாரி என்கிற முறையில் அவன் சிவகங்கை மக்களுக்கு நேரடியான எச்சரிக்கை விடக்கூடிய அறிவிப்பை வெளியிடுவது என்று ஏற்கனவே அவன் முடிவு செய்திருந்தான். அந்த அறிவிப்பை அவன் கங்கை கொண்டானில் தயார் செய்து உடனடியாக சிவகங்கை பகுதி மக்களுக்கு தெரிவிப்பதற்காக அதை அனுப்பி வைக்கிறான். 12ஆம் தேதியிலிருந்து 13, 14 ஆகிய 2 நாட்கள் கங்கை கொண்டானில் தங்கியிருந்த கர்னல் அக்னியோ 14ஆம் தேதி ராமநாதபுரம் போய் சேர்ந்து விடுகிறான். ராமநாதபுரம் அப்போது கம்பெனியின் கைவசம் தான் இருந்தது. இன்று ஜூன் மாதம் 13ஆம் தேதி 1801ஆம் வருடம் வியாழக்கிழமை, ஆனி மாதம் 2ஆம் தேதி. கர்னல் அக்னியோ சிவகங்கை மக்களுக்கு விடுத்த அறிக்கையை அறிவிப்பதற்காக சிப்பாய்கள் சிவகங்கை வருகிறார்கள். தண்டோரா அடித்து சிவகங்கை மக்களிடம் சொல்கிறார்கள். இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், இங்கே கூடியிருக்கும் சிவகங்கை மக்களுக்கு வெள்ளைக்கார கிழக்கிந்திய கம்பெனி அரசின் ஒரு எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் தங்கி இருக்கின்ற கம்பெனி அரசின் படை கர்னலான அக்னியோ துறை அவர்கள் இந்த அறிவிப்பை சிவகங்கை மக்களுக்கு தெரிவிக்குமாறு எங்களை அனுப்பி வைத்துள்ளார்கள். இதன்படி சிவகங்கை மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே கம்பெனி அரசின் கட்டளை.
புன்னதி வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி சிவகங்கையின் சேர்வைக்காரரான சின்னமருது கம்பெனியினுடைய ஆட்சிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மறந்துவிட்டார். தேவர் மாமா, தேக் மாமா இருவருக்கும் வணக்கம். வாருங்கள் வாருங்கள். வணக்கம் மருமகனே. தேவர் மாமா, தேக் மாமா வணக்கம். ஷேக் மாமா, தேவர் மாமா வணக்கம். இந்தாங்க புரியுங்க. இல்லை மருமனே, வரும் வழியில்தான் பருகிவிட்டு வந்தேன். எனக்கும் தாகமாகத்தான் இருக்கிறது. இருக்கட்டும் மருமானே, அப்பா வரட்டும். பார்த்தீர்களா சேக்குஷன், சின்ன மருமான் பிரச்சனைக்குத்தான் மாமனின் தாகம் தெரிந்திருக்கிறது. அப்படியானால் உங்களின் சின்ன மகளை அந்த சின்ன மருமானுக்கே கல்யாணம் செய்து வையுங்கள் தேவரே. உனக்கு மன்னா, சின்னவர் விரும்பினால் அவ்வாறே செய்து விடலாம் மன்னா. சலாம் பாதுஷா. வணக்கம் ஷேக் ஹுசேன். வணக்கம் வணக்கம். இவருக்குத்தான் நான் மன்னனாக தெரிகிறேன் என்றால் உங்களுக்குமா எனக்கு முக்கியமா? ஊருக்கே தெரியும் சிவகங்கை பாதுஷா நீங்கள் தான் என்று. எங்கள் சிவகங்கையை பொறுத்தவரை நல்லவர்கள் எல்லோருமே இங்கு மன்னர்கள் தான் சாஹிபு. துரோகிகளுக்கு இங்கு எப்போதும் இடமில்லை. இருவரும் அமருங்கள். தம்பி, விரிப்புகளை எடுத்து வாருங்கள். வேண்டாம் மன்னா, உட்கார்ந்து பேசக்கூடிய நிலையில் நானும் இல்லை, அவரும் இல்லை. நாங்கள் உடனே திரும்பி ஆக வேண்டும். அதிலும் ஷேக் ஹுசேன் முன்னதாகவே செல்ல வேண்டும். அங்கே அனைவரும் உங்கள் செய்திக்காக காத்திருக்கிறார்கள். புரிகிறது தேவரே. இது பழைய துப்பாக்கியைப் போல் தெரிகிறது சாஹிபு. இது பழசுதான், ஆனால் இவன் செய்திருப்பதோ மிக பெரும் சாதனை பாதுஷா. இவன் அப்படி என்ன பெரிய சாதனையை செய்து விட்டான் சாஹிபு? சென்ற ஞாயிற்றுக்கிழமை நமது எதிரியை முதலில் இவன்தான் சுட்டு கொண்டார். ஆஹா ஆஹாஹா, நல்ல செய்தி சொன்னீர்கள் சாஹிபு. நன்றி வீரனே, நன்றி. வீராயி ஆத்தாளிடம் கொடுத்து இதை பாதுகாப்பாக வைக்கச் சொல்லுங்கள்.
சரி சாஹிபு, அங்கே என்ன நிலவரம்? இந்த வாரம் நடந்த போரில் அதிகமான வெடிகள் செலவாகவில்லை பாதுஷா. இருப்பினும் நம் கைவசம் ஏராளமான துப்பாக்கிகளும் வெடிமருந்துகளும் இருக்கின்றன. மேலும் கூடுதலாக வெடிபொருட்கள் தயாரித்து கொண்டே இருக்கிறோம். நன்றி சாஹிபு, நன்றி. 30 ஆண்டு காலமாக நீங்கள் எங்களுக்கு செய்து வரும் உதவிகள் ஏராளம். அதற்கு நன்றி செலுத்தும் காலம் வெகு விரைவில் வரும். நமக்குள் நன்றியோ இருக்கு பாதுஷா. அந்நியரிடமிருந்து மண்ணை நீக்கவே ஆண்டவன் நம்மளை படைத்துள்ளான். இம்சா அல்லாஹ். இறுதி வெற்றி நமக்குத்தான் பாதுஷா. சரி, நேரமாகிவிட்டது. நான் புறப்படுகிறேன். நன்றி சாஹிபு, மீண்டும் சந்திப்போம். வருகிறேன் மருமகனே. நீங்கள் சீக்கிரமாக வந்துவிடுங்கள் தேவரே. வருகிறேன் பாதுஷா. உண்மையான நாட்டுப்பற்றுள்ளவர்களுக்கு மதம் ஒருபோதும் தடையில்லை என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் கோயம்புத்தூர் ஷேக் ஹுசேன் தான். நீங்கள் சொல்லுங்கள் தேவரே, என்ன சொல்கிறான்? கங்கை கொண்டானுக்குள் ஓடி ஒளிந்து கொண்ட வெள்ளைக்கார பூனைப்படையின் கர்னல் லக்னியோ? அது விஷயமாகத்தான் வந்தேன் மன்னா. நேற்று காலை கங்கை கொண்டானுக்குள் ஓடி ஒளிந்தவன் மாலைக்குள் எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை தயாரித்து அறிவித்திருக்கிறான். என்ன எச்சரிக்கை அறிக்கையா? யாரை எச்சரிக்கை செய்திருக்கிறான் மாமா? சிவகங்கை மக்களை எச்சரித்திருக்கிறான் சின்ன மருமானே. என்ன சிவகங்கை மக்களை எச்சரித்திருக்கிறானா? அவன் தலையை சிவாமலா விட்டீர்கள். அவசரப்படாதீர்கள் தம்பிகளே. தேவர் முதலில் விஷயத்தை சொல்லட்டும். நீங்கள் சொல்லுங்கள் தேவரே. அக்னியு வரவில்லை. அவனின் ஆட்கள் 2 பேர் சிவகங்கை வந்திருக்கிறார்கள். தண்டோரா அடித்து மக்களை கூட்டி ஒருவன் அறிக்கையை வாசித்திருக்கிறான். நமது படை வீரர்கள் அந்த இருவரையும் சிறைபிடித்து சிவகங்கையில் வைத்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து கைப்பற்றிய அறிக்கையை எனக்கு அனுப்பி வைத்தார்கள். இதோ அந்த அறிக்கை மன்னா. அதை நீங்களே வாசித்து விடுங்கள் தேவரே. துன்மதி வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி சிவகங்கையின் சேர்வைக்காரரான சின்னமருது கம்பெனியினுடைய ஆட்சிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய மறந்துவிட்டார். சிவகங்கை மக்களுக்குத்தான் நாங்கள் சேர்வைக்காரர்களே தவிர அக்னியுவின் கொள்ளைக்கார கம்பெனியின் முதலாளிகளுக்கு அல்ல என்பதை அவன் மறந்து விட்டான். மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறப்பட்ட அறிவுரைகளுக்கும் சின்னமருது செவிசாய்க்கவில்லை. அவர்களின் அடிமைத்தனமான அறிவுரைகளுக்கு செவிசாய்க்க வேண்டியதில்லை. பஞ்சாலங்குறிச்சி போராளிகளுக்கு வீரர்களையும் படை கருவிகளையும் அளித்து உதவியிருக்கிறார். விருப்பாட்சி போராளிகளுக்கு பாதுகாப்பையும் கொடுத்திருக்கிறார் சின்னமருது. நண்பர்களுக்கு உதவுவதானடா மனிதனின் பண்பு. எதிரிகளை எதிர்த்து வீரத்துடன் போராடும் நண்பர்களுக்கு உயிரையும் கொடுத்து உதவுவதானடா எங்களது தமிழ்ச் சாதியின் பெரும் பண்பு. உறவாடி கெடுக்கும் உங்கள் கூட்டத்திற்கு அந்த நல்ல குணமெல்லாம் எங்கேயடா தெரிய போகிறது? சின்னமருது கம்பெனியினுடைய கோட்டைகளை தாக்கியுள்ளார். கோட்டைகள்? அவைகள் என்ன கம்பெனியின் பாட்டனும் பூட்டனும் கட்டியதா? அவைகளெல்லாம் எங்கள் மன்னர்களின் கோட்டைகள். அதை அவன் அபகரித்தால் அதை தாக்கி பறிக்காமல் தாங்கச் சொல்கிறானா அக்னியு? அவர்களுடைய வீரர்களையும் மக்களையும் சின்னமருது கொன்றிருக்கிறார். யார் வீரர்கள், யார் மக்கள்? கம்பெனியின் கூலிக்கு மாரடிப்பவர்கள் வீரர்களும் அல்ல, அவர்களை அண்டித் திரியும் கூட்டத்தினர் மக்களும் அல்ல. அந்த துரோகிகளுக்கு பரிசாக மரணத்தைத் தவிர வேற எதை தர முடியும் என்பதை இப்போதாவது அக்னியு தெரிந்து கொள்ளட்டும். கம்பெனியின் ஆட்சி பகுதிகளை ஆக்கிரமித்து சின்னமருது போர் தொடுத்துள்ளார். யாருடைய ஆட்சி பகுதியை யாரடா ஆக்கிரமித்தது? நாங்களா, நீங்களா? அண்டி பிழைக்க வந்த குள்ளநெறி கூட்டத்தை ஆட்சியாளன் என்று சொல்வதை கூமுட்டை கூட ஏற்க மாட்டான் அக்னியு. மடையர்கள் வேண்டுமானால் உங்களை ஆட்சியாளன் என ஏற்கலாம். சிவகங்கை மக்கள் ஒருபோதும் உங்களை ஏற்க மாட்டார்கள். கம்பெனியினுடைய ஆட்சியின் கீழ் சிவகங்கை மக்கள் பாதுகாப்புடனும் வசதிகளுடனும் வாழ்ந்து வருகிறார்கள். வேடிக்கை. போர் ஆரம்பித்தே 12 நாட்கள் தான் ஆகிறது. அதற்குள் அவர்கள் ஆட்சியாளர்கள் ஆகிவிட்டார்களா? எங்கள் உயிர் இருக்கும் வரையிலும் சிவகங்கையின் ஆட்சி உரிமையை எந்த நாய்களுக்கும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். சிவகங்கை அரசுரிமைதாரரின் பணியாளர் சின்னமருதுவுக்கு. ஆம், நான் பணியாளன்தான்.
மன்னனுக்காகவும் மக்களுக்காகவும் உயிரையும் தரும் விசுவாசம் உள்ள பணியாளன். அதற்கு முன்னர் சின்னமருது பல குற்றங்களை புரிந்துள்ள போதிலும் சின்னமருதுவிற்கு அளிக்கப்பட்டு வந்த பாதுகாப்பையும் சின்னமருதுவிற்கு அளிக்கப்பட்டு வந்த மதிப்பையும் சிவகங்கை மக்களும் இந்த உலகத்தினரும் நன்கு அறிவார்கள். ஆம், உலகமே அறியும். ஆனால் இந்த உலகம் அறியாத ஒன்றும் உள்ளதடா அக்னியு. நீங்கள் எப்படி எங்களிடம் நண்பர்களாக நடித்தீர்களோ அதே போலதானடா நாங்களும் உங்களிடம் நண்பர்களாகவே நடித்தோம். சில ஆண்டுகளுக்கு முன்னாள் மன்னர் முத்துவடுகநாத தேவரின் அரண்மனையில் அடிமையாக பணிபுரிந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். அனைவருக்கும் என்ன, உலகத்திற்கே தெரியும். ஆனால் பெரிய மறவர் சீமையைச் சேர்ந்த எங்களை சிவகங்கை மன்னர் தனது பணியாளராக தேர்ந்தெடுத்ததற்கு இங்கிருக்கும் துரோகிகளை அவர் நம்பாததுதான் காரணம் என்பது உனக்கு தெரியுமாடா அக்னியோ? மன்னரின் மறைவுக்கு பிறகு ராணியின் நம்பிக்கையை பெற்றார் சின்னமருது. ஆம், அது அந்த தாய்க்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. ஆனால் சின்னமருது நீண்ட காலமாக முறையற்ற கொடுங்கோலாட்சி நடத்தினார். கொடுங்கோலாட்சி? உனக்கு அடிமைப்படாததால் அப்படித்தான் தெரியும். ஆனால் சின்னமருது சிவகங்கையை ஆட்சி செய்தான் என்பதை இப்படியாவது ஒப்புக்கொண்டாயே அக்னியோ? இதை உனது நாக்குறிப்பில் எழுதி வை. பின்னால் வருபவர்கள் புரிந்து கொள்ளட்டும். தற்பொழுது ராணியின் மறைவிற்கு பிறகு ராணி எப்படி இறந்தார் என்பதை ஒருவராலும் உறுதிப்படுத்திக் கொள்ள இயலவில்லை. சிவகங்கையின் அரசுரிமையை விதிப்படியான உரிமைதாரரிடமிருந்து பறித்துக் கொள்வதற்காக ஆயுதமேந்தி போராடத் துவங்கிவிட்டார் சின்னமருது. அக்னியு ஒரு அயோக்கியன். சிவகங்கையின் அரசுடைமை வாரிசுதாரர் எங்கள் மன்னர் வெங்கன் பெரிய உடையனத்தேவர்தான். அவரே எங்கள் அணியில்தான் இருக்கிறார். நாங்கள் அரசுரிமையை பெறுவதற்காக போராடவில்லையடா. உங்களை ஒழித்து கட்டி எங்களின் அரசுரிமையை பாதுகாப்பதற்காகவே நாங்கள் ஆயுதம் ஏந்தி இருக்கிறோம். அத்தகைய வெளிப்படையான அத்துமீறல்களைக் கண்டு சினங்கொண்ட கம்பெனி அரசு புரட்சிக்காரன் சின்னமருதுவையும் அவனுடைய ஆதரவாளர்களையும் தண்டிப்பதற்காக கர்னல் அக்னியு தலைமையில் படைகளை எழுப்பியுள்ளது. அனுப்பட்டும். வாடா அக்னியு, வா. நீ உனது சொந்த வெள்ளைப்படையோடு மட்டும் வந்து சிவகங்கை மக்களுடன் மோதிப்பார். உனது சாம்பலாவது கம்பெனிக்கு கிடைக்கிறதா என பார்ப்போம். அரசுரிமை கொண்டாட தகுதியுள்ளவர் யாராக இருப்பினும் கர்னல் அக்னியை சந்தித்து தமது நிலைமையை தெரிவிக்கலாம். நீ அங்கு சுத்தி இங்கு சுத்தி எங்கு வருகிறாய் என்பதை புரிந்து கொள்ள முடியாத முட்டாள்கள் அல்ல நாங்கள். அக்னியோ, உன்னிடம் வருபவன் சிவகங்கை சீமையின் அசல் வீரனாக ஒருபோதும் இருக்க மாட்டான். உனக்கு சிவகங்கையின் உண்மையான வாரிசு யார் என தெரிய வேண்டுமா? உன் படையோடும் உன் கால் நக்கும் படையோடும் சிவகங்கை சீமையை விட்டு வெளியேறு. சிவகங்கையை ஆள்பவர்கள் யார் என மறுநொடியில் தெரிந்து கொள்வாய். வியாபாரம் செய்ய வந்த நீ எங்கள் நலனை பாதுகாக்கப் போகிறாயா? சிவகங்கை சீமையின் அரசுரிமை என்ன, புறம்போக்கு நிலமா? கண்ட கழுதைகளும் மேய தெரிவிப்பான் அக்னியோ, தெரிவிப்பான். உன் முழங்காலை கட்டி பிடித்து கண்ணீர் விடப் போகிற அந்த கோலை வந்து தெரிவிப்பான். அவர்கள் யாருக்கும் அஞ்சத் தேவையில்லை. நீதிக்கும் நேர்மைக்கும் நாட்டுப்பற்றுக்கும் அஞ்சாதவர்கள் வேற எதற்கு அஞ்சப் போகிறார்கள்? கம்பெனி அரசை எதிர்த்து போரிடுவோரை அடக்கி ஒடுக்கிய பின்னர் அவர்களுடைய அரசுரிமை எவ்வித பாராபட்சமுமின்றி அவர்களிடம் ஒப்படைக்கப்படும். அடே மன அக்னியுவே, உனக்கு கட்டுப்பட்டவன் உனக்குத்தான் அடிமையாக இருப்பான். பிறகு எப்படி அவன் அரசனாக இருக்க முடியும்? அவ்வாறு அரசுரிமைக்கு பாத்தியப்பட்டவர்கள் கம்பெனியை நாடிச் செல்லாமல் மருது பாண்டியருடனோ அல்லது அவருடைய கூட்டாளிகளுடனோ நட்பு பாராட்டுவதாக தெரிய வந்தால் அவர்களுடைய அரசுரிமை பறிக்கப்படும் என்றும் இதன் மூலம் கர்னல் அக்னியு அறிவிக்கிறார். எங்களுக்கு அரசுரிமையை வழங்கவும் பறிக்கவும் உங்களுக்கு என்னடா உரிமை இருக்கிறது? நீங்கள் என்ன மானாமதுரையில் மாடு பிடித்தீர்களா? உலகமானேரியில் வந்து உழவு செய்தீர்களா? விரகனூரில் வந்து விதைத்தீர்களா? நாட்டரசன் கோட்டையில் வந்து நடவு செய்தீர்களா? கல்லலில் வந்து களை எடுத்தீர்களா? இல்லை காளையார் கோயிலில் வந்து கருதெடுத்தீர்களா? வைரவநல்லூரில் வந்து வைக்கோல் கட்டினீர்களா? திருப்புவனத்தில் வந்து திணையரித்தீர்களா?
உனக்கேதடா எங்கள் மண்ணில் உரிமை? சின்ன மருதுவின் சகோதரர் வெள்ளை மருதுவுக்கு தனது தம்பியினுடைய தீய நடத்தையில் உடன்பாடு இல்லை என்று கர்னல் அக்னியூ அறிவிக்கிறார். நாட்டின் நல்ல விஷயங்கள் எதையுமே அந்த அக்னியூ அறிந்திருக்க மாட்டான் போலிருக்கிறது. அடே அக்னியூ, நீ எத்தனை பீரங்கிகளை கொண்டு வந்தாலும் என்னையும் என் அண்ணனையும் பிரிக்க முடியாதடா. உனக்கு இந்த யோசனையை சொன்னவனின் பெயரை மட்டும் சொல். சிவகங்கை மக்களே அவனை செருப்பால் அடிப்பார்கள். அவ்வாறு வெள்ளை மருது போராளியரை புறக்கணித்துவிட்டு கம்பெனியின் பக்கம் சேர்ந்து கொள்வாரானால் வெள்ளை மருதுடைய குற்றங்களை எல்லாம் கம்பெனி அரசு பொருட்படுத்தாது. ஆம், அண்ணன் செய்த குற்றம், அண்ணன் செய்யத் தவறிய குற்றம் அன்றே உன் தலையை சீவாததுதான். உனது விருப்பப்படி அதையும் அவர் செய்வார் அக்னியூ. அப்போது பார்க்கலாம் உனது அரசு பொருட்படுத்துகிறதா இல்லையா என்பதை. பெரிய மருதுவை ஏற்ற மரியாதையுடன் நடத்துவதற்கு கம்பெனி அரசு தயாராக உள்ளது. மானங்கட்டவர்களே, நீங்கள் ஒடுக்கும் மரியாதை எப்படி இருக்கும் என்பதுதான் எங்களுக்கு தெரியுமே. உன் பளபளக்கும் ஆடைகளுக்கும் வெள்ளை தோலுக்கும் சீமை சாராயத்திற்கும் மயங்கும் பட்டமரத்தூரான் என நினைத்தாயா எனது அண்ணனை? அவர் பெரிய மருதரா, அவர்தான் எங்களுக்கு பெரிய தெய்வம். பெரிய மருதுவை பாதுகாப்புடன் மதுரைக்கு அனுப்பி வைத்து அவர் அங்கே நிம்மதியாக வாழ வைத்து அனைத்து வசதிகளையும் கம்பெனி ஏற்படுத்தி தரும். நீங்கள் கொடுக்கின்ற வசதியையும் பாதுகாப்பையும் தான் பெரிய மரவர் சீமையான ராமநாதபுரத்திலே நாங்கள் பார்த்து விட்டோமே. ஜம்பு தீபகற்பத்திலேயே முதல் முறையாக உங்களை எதிர்த்து போர் புரிந்த எங்கள் வீரத்தாய் இரண்டாம் முத்து திருவாய் நாச்சியாருக்கும் அவரது மூத்த மகளுக்கும் நீங்கள் கொடுத்த மரியாதை என்ன, வசதி என்ன? சிதைத்து சீரழித்து விட்டீர்களா பாவிகளா. 23 ஆண்டுகள் கடந்து விட்டாலும் அதையெல்லாம் நாங்கள் மறந்துவிடவில்லை அக்னியூ. அதே நோக்கத்துடன் எங்கள் தாய் வேலு நாச்சியாரை குறிவைத்து உங்களது திருட்டுப்படையின் தளபதி பாஞ்சோர் சிவகங்கைக்கு வந்து தேடியது எங்களுக்கு தெரியாதென்று நினைக்கிறாயா அக்னியூ? சிவகங்கை கம்பெனியின் படைகளை அனுப்ப வேண்டியதன் அவசியத்தை கம்பெனி அரசு சிவகங்கை மக்களுக்கு இதன் மூலமாக தெளிவாக விளக்கிவிட்டது. ஆம், சிவகங்கை மக்களே, நமது ஊரை நோக்கி கம்பெனியின் படைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் வருவதற்கான காரணத்தை இதோ அக்னியூ தெளிவாக விளக்கிச் சொல்லிவிட்டானாம். இனி நாம் அவர்களை அழிக்க வேண்டிய காரணத்தை அக்னியூவிற்கு தெளிவாக விளக்கிச் சொல்வோம். வருகின்ற ஆங்கிலேய படைகளை யாரேனும் எதிர்ப்பார்களானால் சிவகங்கை ஆட்சி பீடத்திற்கு உரியவர்களுக்கு யாரேனும் தீங்கு விளைவிப்பார்களானால் புரட்சிக்காரனான சின்ன மருதுவுடன் சேர்ந்து கொண்டு போரில் ஈடுபடுவார்களானால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சிவகங்கை மக்களுக்கு எச்சரிக்கப்படுகிறது. கேளுங்கள் மக்களே, கேளுங்கள். அந்நிய நாட்டு கம்பெனிக்காரர்கள் நம்மூருக்கே வந்து நம்மளையே எச்சரிக்கை செய்ய துணிந்து விட்டார்கள். பாஞ்சாலங்குறிச்சியிலும் விருப்பாட்சியிலும் தலியிலும் கம்பெனி அரசை எதிர்த்து போரிட்டவர்களுக்கு நேர்ந்த கதியை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அறிவோமடா அக்னியூ, அதற்கான பதிலடியை உனக்கு காட்டத்தான் நாங்களும் இங்கே காத்திருக்கிறோம். வாடா வா. அதே போன்ற நிலைமைதான் கம்பெனியை எதிர்க்கின்ற சிவகங்கைக்கும் சந்திக்க நேரிடும் என்பது எச்சரிக்கப்படுகிறது. இவ்வளவுதான் பண்ணா. நேரிடலாம், நேரிடலாம் அக்னியூ. நீ எங்களது மக்களை பயமுறுத்த பார்க்கிறாய். இது போன்ற மிரட்டல்களுக்கு அஞ்சுபவர்கள் நாங்கள் அல்ல. ஆனால் உன்னையும் உனது அரசையும் அழிப்பதற்கான எங்களது எச்சரிக்கையை குறித்து வைத்துக்கொள். இன்னும் 4 நாட்களில் உனது கோட்டையிலேயே நீ பார்ப்பாய். என்ன ஆணவம் அந்த பரங்கித்தலையன் அக்னியுவிற்கு? ஆணையிடுங்களப்பா. அக்னியின் தலையை வெட்டி வந்து சிவகங்கை அரண்மனையின் முன்னால் தொங்க விடுகிறேன். இல்லை இல்லை தம்பி, அவன் தலையை காளையார் கோவிலில் தொங்கவிட வேண்டும். இதற்கு நாம் பதிலடி கொடுத்தாக வேணும் அப்பா. அக்னியிற்கான பதிலடியை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். ஒரு ஓலை எடுத்து வாருங்கள்.
நான் சொல்வதை எழுதி கொள்ளுங்கள். அதை துணியில் 2 பிரதிகளாக எடுத்து ஒன்றை திருச்சி மலைக்கோட்டையில், இன்னொன்றை ஸ்ரீரங்கம் கோவில் சுவற்றிலும் ஒட்டுங்கள். அதற்கு முன்னர் வருகின்ற சனிக்கிழமை இரவு காளையார் கோயிலின் முன்பாக நானே இதை அறிவிக்கிறேன். இந்த தகவலை சிவகங்கை மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். அதே போல அண்ணனுக்கும் அரசருக்கும் தெரிவித்து விடுங்கள். முக்கியமான விஷயம், அவர்களை மிகவும் கவனமாக இருக்கச் சொல்லுங்கள். நீங்களும் பத்திரமாக செல்லுங்கள் தேவரே. சனிக்கிழமை சந்திப்போம். முருகன் மன்னா, முருகன் மர்மாந்துவை. கம்பெனிக்காரன் ஆட்டத்தை தொடங்கிவிட்டான் பிள்ளைகளே, நாமும் ஆடி பார்த்து விடுவோம். ஆயிரத்தி 801 ஜூன் 2ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை 2 வாரங்கள், அதாவது 14 நாட்களாக மருதுபாண்டியினர் படையினருக்கும் கம்பெனி படையினருக்கும் நடந்த சண்டைகளையும், மருதுபாண்டியினர் படைகளின் தாக்குதலுக்கு பயந்து ஓடிய கர்னல் அக்னியோ சிவகங்கை மக்களுக்கு விடுத்த எச்சரிக்கை அறிவிப்பையும் இதுவரையிலும் பார்த்தோம். இன்றைய கூலிப்படைகளான மாஃபியா குழுக்களின் கேங் லீடர் போல கர்னல் அக்னியோ ஒரு கூட்டு வியாபார கம்பெனி முதலாளிகளுடைய படையின் கர்னலாக இருந்தான். அக்னியோக்கு தன்னுடைய தாய் நாடான இங்கிலாந்தின் மீதோ அல்லது இங்கிலாந்து நாட்டு மக்கள் மீதோ எந்தவிதமான மதிப்பும் பற்றும் கிடையாது. அவனுக்கு தனது சுயநலனும் தனது கம்பெனி முதலாளிகளுடைய நலன் மட்டுமே முக்கியம். அவன் தான் நிச்சயம் வெற்றி பெறுவோன் என நம்பினான். அதற்கு முக்கியமான காரணம் அவனிடம் இருந்த படையின் ஆயுத பலம். இருப்பினும் ஜூன் 2 முதல் 12ஆம் தேதி வரையிலான 11 நாட்களில், அதிலும் குறிப்பாக மருதுபாண்டியினர் படையினரோடு சண்டையிட்ட 6 நாட்களில் மருதுபாண்டியினர் படையினுடைய வலிமையை அவன் கண்டு ஆத்திரம் கொண்டான். அதனால் அவன் சில விஷயங்களை எண்ண ஆரம்பித்தான். பெரிய மருதுவையும் சின்ன மருதுவையும் பிரிக்க வேண்டும் என அவன் எண்ணியிருக்கிறான். அரசர் வெங்கன் பெரியவுடையத்தேவரையும் சின்ன மருதுவையும் பிரிக்க வேண்டும் என எண்ணியிருக்கிறான். சிவகங்கையின் அரசுரிமையை பெற ஆசைப்பட்ட சாதிய வன்மம் கொண்டிருந்தவர்களை தங்களுக்கு ஆதரவானவர்களாக மாற்ற வேண்டும் என எண்ணியிருக்கிறான். சிவகங்கை மக்களை எதையாவது சொல்லி ஆசை காட்டி குழப்பி சின்ன மருதுவிற்கு எதிராக துரோகம் செய்ய தூண்டுவதற்கும் எண்ணியிருக்கிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக சிவகங்கை மக்களிடையே சாதிய மோதல்களை உண்டு பண்ண வேண்டும் எனவும் அவன் எண்ணியிருக்கிறான். இவைகளெல்லாம் தாக்குதல்களில் நடந்த தோல்வியினால் ஏற்பட்ட ஆத்திர உணர்ச்சியில் அவனுக்கு தோன்றிய யோசனைகள். இந்த எண்ணங்களை அவன் வார்த்தைகளாக வடித்துத்தான் அந்த அறிக்கையை அவன் எழுதியிருக்கிறான். அக்னியுடைய வார்த்தைகள் வெட்கம், மானம், சூடு, சுரணை இருக்கும் எந்த மனிதனுக்கும் மிக எளிதாக கோபத்தை வரவழைத்து விடக்கூடிய வார்த்தைகள் தான். அப்படி இருக்கையில் தன்மானத்திற்கும் சுயமரியாதைக்கும் நாட்டுப்பற்றிற்கும் உதாரண மனிதனாக தேர்ந்த சின்ன மருதுவிற்கு அது பெருங்கோபத்தை உண்டாக்கி இருக்கும் என்பதில் ஆச்சரியமில்லை. அக்னியுவின் வஞ்சகமான எண்ணங்களை சின்ன மருது தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார். அதிலும் தனக்கு எதிராக நம்பிக்கை துரோகிகளை உருவாக்க அவன் முயன்றிருக்கிறான் என்பதுதான் சின்ன மருதுவிற்கு கடும் கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது. எனவேதான் சின்ன மருது தனது பதிலடியான பிரகடனத்தை நம்பிக்கை துரோகிகளுக்கு எச்சரிக்கை செய்வதை முதன்மைப்படுத்துகிற அறிக்கையாக வெளியிட முடிவு செய்தார். தனது தொலைநோக்கான அரசியல் பார்வையை வெளிப்படுத்தியும் நம்பிக்கை துரோகிகளை எச்சரித்தும் அவர் அந்த அறிக்கையை எழுதினார். 1801 ஜூன் 16ஆம் தேதி ஆனி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தனது அறிக்கைகளை திருச்சி மலைக்கோட்டையிலும் ஸ்ரீரங்கம் கோவில் சுவற்றிலும் ஒட்ட வைத்தார். அதற்கு முதல் நாள், அதாவது 1801 ஜூன் 15ஆம் தேதி ஆனி மாதம் 4ஆம் தேதி இரவு சிவகங்கை மக்களிடம் அவர் அந்த பிரகடனத்தை வெளிப்படுத்தி இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் அந்த பிரகடனத்தை இதோ அவரே தனது மக்களுக்கு முன்பாக எடுத்துரைக்க வருகிறார். உலக வரலாற்றில் சின்ன மருதுவின் காலனி ஆதிக்க எதிர்ப்பு போராட்ட வீரம் நிலைத்து நிற்கட்டும்.
எனது அருமை சிவகங்கை சீமை மக்களே, நம்மையெல்லாம் வாழ வைக்கும் காளீஸ்வரனுக்கும் உங்களுக்கும் எங்கள் வணக்கம். வெள்ளை அதிகாரி கர்னல் அக்னியு சிவகங்கை மக்களை மிரட்டி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவனுக்கு ஆதரவாக இங்கு சிலர் இருக்கிறார்கள் என்பதை நாங்களும் அறிவோம். அதனால் அவனது அறிக்கைக்கு பதிலடியாக நாங்களும் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறோம். இது நமது மக்களுக்கு மட்டுமானதல்ல, ஜம்பு தீபகற்ப பகுதியில் வாழ்கின்ற மக்கள் அனைவருக்குமானது. இதோ சின்ன மருது பாண்டியன் ஆகிய நான் மக்களுக்கு விடுக்கும் அறைகூவல். நாட்டு மக்கள் அனைவரும் இந்த பிரகடனத்தை கவனமாக படிக்க வேண்டும். ஜம்பு தீபகற்பத்தில் உள்ள எல்லா சாதியினர், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் மற்றும் முசல்மான்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்நாடகத்தின் அரசராகிய முகமது அலி நவாப் முட்டாள்தனமாக ஐரோப்பியர்களுக்கு இடத்தை கொடுத்து இப்பொழுது விதவையைப் போல ஆகிவிட்டார். ஐரோப்பியர்கள் தங்களுடைய வாக்குறுதியை மீறி இந்த நாட்டை கைப்பற்றி விட்டார்கள். அவர்கள் இங்கு வசிப்பவர்களை நாய்களாக கருதி அவர்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறார்கள். மேலே குறிப்பிட்டுள்ள சாதியினரிடம் ஒற்றுமை இல்லை, நட்பு உணர்ச்சி இல்லை. சுதேச அரசர்கள் ஐரோப்பியர்களின் மோசடிகளை புரிந்து கொள்ளாமல் ஒருவரோடு ஒருவர் சண்டை செய்து நாட்டை முழுவதுமாக அவர்களிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். இந்த இழிபிறவிகளால் ஆளப்படுகின்ற ராஜ்யங்களில் வசிப்பவர்கள் ஏழைகளாகிவிட்டார்கள். வயிற்றுக்கு சோறு இல்லை. அவர்கள் துன்பப்பட்டாலும் அதன் காரணத்தை புரிந்து கொள்ளும் அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு மனிதன் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தால் கூட முடிவில் மரணம் வருவது நிச்சயம். கர்நாடக நவாப், திருமலை நாயக்கர், பரம்பரையில் வந்த விசுவநாத நாயக்கர் ஆகியோர் அவருடைய பழக்க வழக்கங்கள் சிறிதும் பாதிக்கப்படாதபடி தங்களது பரம்பரை உரிமையை பெறுவார்கள். அவர்களுடைய ராஜ்யங்களில் ஐரோப்பியர்களின் அதிகாரங்கள் ஒளிந்து போவதால் நவாபுகளின் ஆட்சியில் இருந்ததைப் போல நிரந்தரமான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். வெளிப்பிறவிகளை ஒழிப்பதற்கு ஒவ்வொரு பாளையத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் உள்ள எல்லோரும் ஆயுதங்களோடு ஒன்று சேர வேண்டும். அப்போதுதான் ஏழைகளுக்கும் துன்பம் அடைந்தவர்களுக்கும் உணவு கிடைக்கும். ஆனால் யாராவது இந்த விழிப்பிறவிகளின் ஆணைகளை நிறைவேற்றி நாய்களைப் போல் மகிழ்ச்சி அடைந்தால் அவர்கள் கருவறக்கப்பட வேண்டும். இந்த இழிபிறவிகள் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து கொண்டு இந்த நாட்டை எப்படி அடிமைப்படுத்தினார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆகவே பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் மற்றும் முசல்மான்கள் ஆகியோர்
மீசை வைத்திருப்பவர்கள் வயலில் அல்லது மற்ற இடங்களில் பாடுபடுபவர்கள், இழி பிறவிகளிடம் வேலை செய்கின்ற சுபேதார்கள், ஜமீன்தார்கள், நாயக்குகள், சிப்பாய்கள் முதல் கட்டத்தில் தங்களுடைய வீரத்தை காட்டட்டும். இந்த இழி பிறவிகளை எங்கு பார்த்தாலும் கொல்லட்டும். இந்த இழி பிறவிகளிடம் வேலை செய்பவர்கள் தங்களுடைய மரணத்திற்கு பிறகும் நிம்மதியை அனுபவிக்க மாட்டார்கள். இதை மறவாதீர்கள். இதை பின்பற்றாதவனுடைய மீசை எனது மறைவிடத்து மயிருக்கு சமம். அவன் உணவு ருசியில்லாமல் போவதுடன் ஊட்டம் அளிக்காது. அவன் மனைவி சோரம் போவாள். அவனுடைய குழந்தைகள் இழி பிறவிகளுக்கு பிறந்த குழந்தைகளாக கருதப்படும். ஐரோப்பியர்களால் ரத்தம் கலப்படம் ஆகாத எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். இதை யார் படித்தாலும் அல்லது படிக்கச் சொல்லி கேட்டாலும் இதை எழுதி தன்னுடைய நண்பர்களுக்கு அனுப்ப வேண்டும். மேலே சொன்னபடி இதை எழுதாதவர்கள், சுற்றறிக்கையாக இதை அனுப்பாதவர்கள் கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவத்தை செய்தவர்களாக கருதப்படுவார்கள். நரகத்தின் எல்லா தண்டனைகளும் அவர்களுக்கு கிடைக்கும். இதை செய்யாத முசல்மான் பன்றியின் ரத்தத்தை குடித்த பாவியாக இருப்பான். ஒவ்வொருவரும் இந்த பிரகடனத்தை படித்து இதை பிரதி எடுத்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீரங்கத்தில் வசிக்கின்ற புரோகிதர்கள் மற்றும் புண்ணியவான்களுக்கு மருது பாண்டியன் உங்களின் பாதங்களில் விழுந்து பலமுறை வணங்குகிறேன். தென்னாட்டு அரசர்கள் கோட்டைகளையும் மாதா கோயில்களையும் ஆலயங்களையும் தொழுகை இடங்களையும் கட்டினார்கள். அந்த மாபெரும் அரசர்களின் வழிவந்த பாளையக்காரர்கள் இந்த இழி பிறவிகளின் அநீதியான நடவடிக்கையால் வறுமையில் வாடுகிறார்கள். எவ்வளவு உயர்ந்த மனிதர்கள் இந்த இழிநிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த இழிநிலையை மாற்ற ஏதாவது செய்ய வேண்டாமா? எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள். இந்த பணி வென்றிட என்னை ஆசீர்வதியுங்கள். இப்படிக்கு மருது பாண்டியன், பேரரசர்களின் ஊழியன், ஐரோப்பிய இழிபிறவிகளுக்கு ஜென்ம எதிரி. மாமன்னர் மருதுபாண்டியன், மாமன்னர் சின்ன மருது, சிவகங்கை சீமை. எம் மக்களை காப்பாற்று காளீஸ்வரா, காப்பாற்று.